Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் சம்மந்தமாக எந்த வித சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் சூப்பராக ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே ஒரு காலேஜை பற்றின ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியா? அதுவும் ரொம்ப முக்கியமாக உங்கள் கட் ஆஃப் வந்து ஒரு 170க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரைவேட் காலேஜஸ் தான் போக போகிறோம். அப்புறம் ப்ரைவேட் காலேஜ்னு சொல்லும்போது எந்த ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் உடனே நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா சில ப்ரைவேட் காலேஜஸில் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து உங்களால் கட்ட முடியாத சூழ்நிலை வந்து காலேஜை நீங்கள் எடுத்த பின்னாடி ஆகணும். சரியா? இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருஷம் வருவாங்க. அதாவது கவுன்சிலிங்கில் சீட் அலாட்மெண்ட் எடுத்த பின்னாடி அந்த காலேஜ் பிடிக்கலன்னு சொன்னீங்க அப்படின்னா அது தேவையில்லாமல் இன்னொரு இஷ்யூவை தான் கொண்டு வரும். அதனால் முன்னாடியே நம்ம வந்து காலேஜை விசாரித்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த காலேஜஸை நம்ம நம்பி எடுக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, சரியா? ஓகே, நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் அதாவது எங்களுக்கு எப்போ காலேஜ் கிடச்சிச்சு அப்படிங்கிறத நாங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிறது, ஃபேஸ் 1 கவுன்சிலிங்க்கு யாரை கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்த இந்த மாதிரி ஒரு டவுட்டில் இருக்க பசங்களுக்கு கொடுத்துரும். நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கவுன்சிலிங், அதாவது இது வந்து ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா கவுன்சிலிங் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா அண்டு ஜென்ரல் கோட்டா ஆன்லைன் மோட் யூஜின்னு சொல்லி கொடுத்துட்டு 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நேற்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1500 இல்லைன்னா 3000 நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான், சரியா? எல்லா பேருமே பே பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். அடுத்து அவங்க சொன்ன டேட், அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆஃப்லைன் கவுன்சிலிங் விட்டுருங்க. அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் எக்ஸர்வீஸ்மேன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் 17/7/2026 அதுக்குரிய பிடிஎஃப் கொடுத்துட்டாங்களா? 17/7/2000. அப்போ அவங்க கொடுத்த ஷெடியூல் படி கரெக்டாக தான் போயிட்டு இருக்காங்க. எந்த விதத்துலையும் பேனிக் ஆகிறதுக்கு எந்த விதத்துலையும் வாய்ப்புகள் வந்து இல்லை. அடுத்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆர் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் யூஜி 20/7/2026. அப்போ 7.5 ரிசர்வேஷன் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு நீங்கள் உங்களை எப்போ சிவி கூப்பிட்றாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி. அப்போ நமக்கு இன்னைக்கு வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா 16ஆம் தேதி ஆகுது. அப்போ இந்த 16ஆம் தேதியிலேருந்து இந்த 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பார்த்தா ஒரு மெயில் வந்துடும், சரியா? அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். ஏன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கில் அவங்க பண்ணுற தப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்கிறா, யார் செகண்ட் ஃபேஸுக்கு வரா, யார் தேர்ட் ஃபேஸுக்கு வரா அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடியே சொல்ல மாட்டாங்க. இதுதான் அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு, சரியா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் டேஷ்போர்டை பாருங்கள். உங்கள் டேஷ்போர்டில் என்ன இருக்குது, இப்போ வரைக்கும் பேமெண்ட் பண்ணது வரைக்கும் தான் சார் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு வந்து என்ன பார்த்தா எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது 7.5 பசங்களுக்கு முன்னாடி, அதாவது 20ஆம் தேதிக்கு முன்னாடியே நமக்கு தெரிய வந்துடும். அதே மாதிரி 7.5 இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் இருக்க பசங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் வந்து எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபேஸ் 1க்கு 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 22ஆம் தேதிக்கு பிஃபோர், சரியா? அதாவது 22ஆம் தேதிக்கு முன்னாடியே நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அலாட்மெண்ட் யார் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் காலேஜஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும், சரியா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி அந்த டேஷ்போர்டை செக் பண்ணிங்க, காலேஜ் அலாட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத லாகின் பண்ணி டேஷ்போர்டை மட்டும் செக் பண்ணிங்க. மற்றபடி எந்த விதத்தில் நீங்கள் பேனிக் ஆகணும். நேற்றுக்கே நம்ம என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நீங்கள் எப்போல்லாம் போகிறீங்களோ அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற நேற்றுக்கு வீடியோ போட்டிருப்போம், சரியா? அதை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.